ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மித்ரேஷ் vlogs. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய சம்மர் வெக்கேஷனோட டே 3 ட்ரிப் தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் இப்போது தென்காசிலேருந்து நாங்கள் ஒரு 11:30 அந்த மாதிரி செக் அவுட் பண்ணோம். ஸோ நாங்கள் கிளம்பும் போதே சமமலை. நான் தென்காசி vlog என் சேனலில் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னோடய டே 1 ட்ரிப் மதுரை vlogகும் நான் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் தென்காசி ஸ்டே பண்ண இடத்துலேருந்து நாங்கள் செக் அவுட் பண்ணிட்டு நாங்கள் கன்னியாகுமரி கிளம்புனோம் ஃபார் டே 3 ட்ரிப். நாங்கள் கிளம்பும்போது மலை அண்டு நாங்கள் கன்னியாகுமரி கிளம்பிட்டோம். போகிற வழி ஃபுல்லாக இந்த காலையில் கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக தான் இருந்துச்சு. மதியமும் டிராஃபிக் அவ்வளோ இல்லை. நாங்கள் போன ரூட் ஃபுல்லாகவே செம்ம ப்ளசண்ட்டான வெதர் தான். சில கொஞ்சம் தூரம் ஹைவேஸ் அந்த மாதிரி லாங்கான ரோடு அந்த மாதிரிலாம் போச்சு. அண்டு சில ரோட்லலாம் ஆன் போத் சைட்ஸ் நிறையா ட்ரீஸ் அண்டு க்ரீனரிஸ் எல்லாம் இருந்துச்சு. அண்டு போகிற வழியில் நாங்கள் இப்போது சவுத் சைடு தமிழ்நாடோட வெஸ்டர்ன் அண்ட் சவுத் சைடு போகிறதுனால அங்கேருந்து வெஸ்டர்ன் காட்ஸும் நல்லா கிளியராகவே தெரிஞ்சுது. ஸோ நாங்கள் இந்த மாதிரி சீனரி எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டே நாங்கள் போயிட்டு இருந்தோம். அப்பப்போ தூரிச்சு. நாங்கள் கன்னியாகுமரி கிளம்பும்போது அங்கே ரெயின்ஃபாலுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் இங்கே போகும்போது அப்பப்போ தூரிச்சு. பட் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக தான் வந்துட்டு இருந்தோம். இந்த ஜேர்னி நல்லா தான் இருந்துச்சு. ஃபுல்லாக இந்த மாதிரி டிராஃபிக்கும் இல்லாமல் ஃபுல்லாக க்ளவுட்ஸ் அந்த மாதிரி ரொம்ப ப்ளசண்ட்டான வெதராக இருந்துச்சு. நான் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணேன். அண்டு போயிட்டுருக்கும்போது அங்கங்கே பெட்ரோல் பங்க்ஸில் ஏதாவது ஷாப் பண்ணுறதுக்கு அண்டு ரெஸ்ட் ரூம்ஸ் அதெல்லாம் ரொம்ப நீட்டாகவே இருக்குது. போயிட்டு இருக்கிற வழியில் நாங்கள் கொஞ்ச நேரம் ஹால்ட் பண்ணி ஒரு பேக்கரி, ஸோ அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டு திருப்பி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்டு நாங்கள் போயிட்டுருக்கும்போது கொஞ்சம் மழை பெஞ்சுது. ஆஸ் ஐ சேட் கன்னியாகுமரியில் ரெட் அலர்ட் இருக்கிறதுனால அங்கங்கே அப்பப்போ மழை பெஞ்சுது. ஸோ நாங்கள் கன்னியாகுமரி ரீச் ஆகிட்டோம். நாங்கள் கன்னியாகுமரியிலேருந்து எந்த ஹோட்டலில் நாங்கள் ஸ்டே பண்ணோன்னா ஹோட்டல் விஸ்வா கிராண்டுன்னு ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அண்ட் அதுக்கு ஆப்போசிட்லேயே ஸ்டெல்லா மேரிஸ்னு ஒரு ரிசர்ச் சென்டர் மாதிரி போல். ஸோ அங்கே நிறையா அந்த மொரிங்கா இருக்குல்ல, அந்த ட்ரம்ஸ்டிக் அந்த பிளான்ஸ் எல்லாம், அதோட ஃப்ளார்ஸ் அண்டு அது எல்லாமே ரிலேட்டடாக அதை பற்றி ஸ்டடி பண்ணுவாங்க போல். ஸோ அதை வச்சு நிறையா பயோமேனுவர் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அதை பற்றி ரிசர்ச் பண்ணுவாங்க. அந்த மொரிங்கா வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும்னு. நாங்கள் எங்களோட பேக்கேஜ் ரூமில் வச்சுட்டு உடனே நாங்கள் கன்னியாகுமரி பீச்சுக்கு கிளம்பிட்டோம். த வியூ வாஸ் வெரி குட். செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இது ஒரு அன்ஃபர்கட்டபிள் ட்ரிப்பாக இருக்கும். ஸோ உள்ளே இந்த மாதிரி ஒரு தனி ரோடு போகுது. அப்படியே சைடில் ஃபுல்லாக பீச்சு. இங்கே கன்னியாகுமரியிலேருந்து ரெட் அலர்ட்னால இங்கே ஃபுல்லாக ரொம்ப வாட்டர் அக்ரெசிவாக இருந்துச்சு. நான் இந்த மாதிரி வேவ்ஸ் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. அந்த வேவ்ஸ் இதுவாச்சு. அவ்வளோ ஹைட்டில் அந்த வேவ்ஸ் போச்சு. அவ்வளோ அக்ரெசிவாக அந்த ஓஷன் இருந்துச்சு. இந்த 2005 சுனாமியில் இந்த பிளேஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஒன் ஆஃப் அந்த எல்லா மக்களும் வேளாங்கண்ணி சர்ச்சில் எல்லோரும் அங்கே தான் ஷெல்டர் எடுத்தாங்க. ஸோ அந்த சர்ச்சோட வாசல் வரைக்கும் தான் தண்ணி வந்துச்சான். ஸோ இட்ஸ் அ ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட், இட்ஸ் அ ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். அண்ட் போகிற வழியில் நாங்கள் கன்னியாகுமரியில் இருக்கிற லைட் ஹவுஸ் பார்த்தோம். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால நாங்கள் லஞ்சே சாப்பிடல. ஸோ எங்களுக்கு பசிச்சதுனால நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்லான்னு இருந்தோம். ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு அப்புறமா நாங்கள் டைன் அண்டு நாங்கள் ரெட் அலர்ட்னால இங்கே திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கும் விவேகானந்தர் ராக்குக்கும் விடலை. விவேகானந்தர் ராக்கெல்லாம் நாங்கள் இங்கே பார்த்தோம். அங்கே போக முடியலனாலும் இங்கேருந்து ஒரு அமேசிங் வியூ கிடச்சிது. ஸோ அது கிட்ட போகலனாலும் நாங்கள் அது பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே என்ஜாய் பண்ணோம். அந்த ஸ்டாச்சு
133 ஃபீட் போல். ஸோ 133 அந்த அதிகாரங்கள் இருக்கிற மாதிரி அதே இதில் வந்து அந்த ஹைட்டில் வந்து கட்டியிருக்காங்க. அண்ட் நாங்கள் வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அண்ட் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல்லேருந்து எங்களுக்கு வந்து ஒரு பால்கனி மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து பார்க்கும்போது அந்த லைட் ஹவுஸ் வந்து தெரிஞ்சுது. அந்த வியூவுமே நல்லா இருந்துச்சு. காலையில் ஏஞ்சிட்ட அப்புறமா ரோடு ஃபுல்லாக தண்ணியாக இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா நேற்று நைட் ஃபுல்லாக செம்மையாக மழை பெஞ்சிருக்கு போல். இன்னைக்கு அந்த காலையில் கூட நிறையா டார்க்கான க்ளவுட்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து கிளம்பும்போதும் மழை வந்துச்சு, செம்மையாக மழை பெஞ்சுது. மழை நின்றுட்ட அப்புறமா நாங்கள் ஹோட்டல்லேருந்து செக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் ஹோட்டல்லே ஒரு ரூஃப் டாப் ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து இங்கே வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு போய் குளிக்கலான்னு போயிருந்தோம். அங்கேருந்து இந்த வந்து அங்கேருந்து தெரிஞ்சுது. அண்ட் இன்னொரு சைடு வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் மவுண்டன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுது. ஸோ ஒரு நல்ல வியூவோட நல்லா ஜாலியாக அந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து நல்லா குளித்தோம். அண்டு நாங்கள் வந்து ஸ்விம்மிங் பூலில் இருக்கும் போது கொஞ்சம் மழை பெஞ்சுது கொஞ்ச நேரம். நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். அண்ட் நாங்கள் வந்து குளித்து முடிச்சிட்ட அப்புறமா ஹோட்டல்லேருந்து செக் அவுட் பண்ணியாச்சு. செக் அவுட் பண்ணி முடிச்சிட்ட அப்புறமா எங்களுக்கு லன்ச்சுக்காக த கரி ரெஸ்டாரண்ட்னு ஒரு ரெஸ்டாரண்ட் போனோம். ஸோ அங்கே வந்து நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்டு நாங்கள் வந்து ஃபிஷ் தவா ஃப்ரை அண்டு சிக்கன் பிரியாணி இந்த மாதிரி நிறையா ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி கன்னியாகுமரி போனீங்கன்னா ஐ வுட் ரெக்கமெண்ட் திஸ் ரெஸ்டாரண்ட். அப்புறம் நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்பிட்டோம். கன்னியாகுமரி டு சென்னை ஒரே ஸ்ட்ரெச். இட்ஸ் 10 hours டிரைவ். நாங்கள் வந்து அங்கங்கே ரெஸ்ட் எடுத்தோம். அண்டு ஷெல் பெட்ரோல் ஸ்டேஷன்ஸ்லலாம் இந்த மாதிரி ஷாப் இருக்கும். ஸோ எப்போல்லாம் டயர்டாக இருக்குது இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி வேணும்னா லைக் காஃபி பிரேக் எதுவாக இருந்தாலும் நாங்கள் தான் இங்கே போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். அண்டு அப்படியே நாங்கள் வந்து அங்கேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு வியூவை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பும் போதும் நல்லா மழை பெஞ்சுது. பட் இட்ஸ் அ வெரி குட் ட்ரிப். நான் இந்த ட்ரிப்பை வந்து மறக்கவே மாட்டேன். இந்த கன்னியாகுமரி, மதுரை இந்த 3 தென்காசிக்கு வந்து நான் போயிருக்கேன். ஆனால் மதுரை அண்ட் கன்னியாகுமரி வந்து நான் போனதே இல்லை. ஸோ ஐ ஒன்ட் ஃபர்கெட் திஸ். இந்த ட்ரிப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒன் ஆஃப் த ஃபேவரட் ட்ரிப்ஸ் ஆஃப் மைண்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். பை காய்ஸ், see you in the next video.